ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ரீசெண்டாக என் தம்பி கொடைக்கானல்லேருந்து இந்த 3 வெரைட்டி ஆஃப் சாக்லேட்ஸ் வாங்கிட்டு வந்தது. இதை அப்படியே சாப்பிட்றத விட ப்ரௌனியாக சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டில் இருக்கும்னு சொல்லிட்டு டபுள் பாயிலிங் மெத்தடில் நிறைய சாக்லேட்ஸை கட் பண்ணிவிட்டு அது கூடவே 3 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிட்டு இந்த மாதிரி மெல்ட் பண்ணி எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் நேரம் ஆறுனதுக்கப்புறமா 2 கப்பு இந்த மெஷர்மெண்ட் கப்பில் 2 கப்பு சுகர் மட்டும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த கன்சிஸ்டன்சிக்கு எடுத்தாச்சு. இப்போ நல்லா கிரிங்கிள் டாப் வரதுக்காக கண்டிப்பாக எக் சேர்க்கணும். அதுக்கு 2 எக் சேர்த்துருக்கேன். ஒன்று அடிச்சுட்டு அதுக்கப்புறம் திரும்ப அடுத்த எக் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறமா இப்போ மைதா மாவு ஆட் பண்ணிக்கலாம். அதே மெஷர்மெண்ட் கப்பில் 2.5 கப் மைதா மாவு, 1/2 கப் கோகோ பவுடர் அண்ட் கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துட்டு நல்லா சீவ் பண்ணி எடுத்துட்டு எல்லா இன்க்ரீடியன்ஸ் கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு லைன் பண்ணி வச்சிருக்க பேக்கிங் டின்னில் ஊற்றிட்டு மேலே இன்னும் கொஞ்சம் சாப்பிட சாக்லேட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிட்டு நல்லா டேப் பண்ணிவிட்டு 180 டிகிரி செல்சியஸில் 30 to 40 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்தோம்னா சூப்பரான கிரிங்கிள் டாப் ப்ரௌனி நமக்கு கிடச்சிரும். 30 மினிட்ஸ்க்கு அப்புறமா ஓவர் 5 மினிட்ஸ் செக் பண்ணி பார்த்துட்டு எக்ஸ்ட்ரா வேணால் பேக் பண்ணிக்கோங்க. எக்ஸ்மெல்லாம் இல்லாமல் பேக்கிங் பவுடர் பேக்கிங் சோடாலாம் எதுவுமே ஆட் பண்ணாமல் சூப்பர் ஃப்ரட்ஜியஸ்ட் சாக்லேட் ப்ரௌனி.